அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 3 சார்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கோல்டு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு GBP/USD, அதுக்கப்புறம் யூரோ நியூசிலாண்டு. இந்த 3 சார்ட்டையும் இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, வரக்கூடிய வாரத்தில் இதில் இப்போதைக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் தெரியுதோ அதில் ஏதாவது நமக்கு ஒரு என்ட்ரி இருக்குமா, அதில் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ வீடியோவை குயிக்காக ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காம கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போது நேராக கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு. ஓகேங்களா, கோல்டு இப்போதைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, முழுக்க அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டு தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ட்ரி வந்து இதில் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த BOS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக நடந்திருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேலே ஸ்வீப் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்கு ஸ்வீப்பு கூட நடந்த மாதிரி தெரியுது. ஆனால் வந்து அது ஒரு ப்ராப்பராக நடந்த மாதிரி இல்லை. அதை நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா, கீழே எக்ஸ் ஒழுங்காக இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. பட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த CHO சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது ப்ராப்பர் நடக்கலை. ஏன்னா ஒரு முழுமையான ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சரி ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் வந்து ஒரு விக்கு விட்டுட்டு அப்படி பின்னாடி ரீடெஸ்ட் ஆகி போயிட்டுருக்குது. இந்த ரீடெஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சப்ளை இருக்குது, இந்த சப்ளையை வந்து உடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த கோல்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம இப்போ வந்து இப்படி ரீடெஸ்ட் ஆகி இந்த சப்ளையை எடுத்துகிட்டு இங்கே வந்தால் என்ட்ரி போகலாமா, செல் என்ட்ரி போகலாமான்னா போக முடியாது. சரி ஓகே, பை என்ட்ரி போகலாமா, எங்கேயாவது நமக்கு ஒரு 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 இடத்த வந்து ப்ராப்பராக டச் பண்ணி ரியாக்ஷன் ஆகி ரீடெஸ்ட் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை என்ட்ரிக்கும் ஒரு ப்ராப்பரான மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த கோல்டோடைய சார்ட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். வரக்கூடிய வாரத்தில் ஒரு மண்டே டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மண்டேக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அது வேலிடாக இருந்தால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வேலிட் இல்லை அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு டியூஸ்டே வெயிட் பண்ணலாம். வெட்னஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதில் என்ட்ரி இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து கோல்டோட நிலவரை தான். ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், என்ட்ரி ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து வந்துட்டு GBP/USD ஏதாவது இருக்குதா? ஓகே, சார்ட் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலான்ட்டு. ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு இது ப்ராப்பராக கிடச்சதால தான் என்னால் எல்லாமே போட முடிஞ்சுது. ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே வந்து சீன் கரெக்டாக அமையும். ஓகேங்களா, அப்படி அமையும் பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அதை ப்ராப்பராக கீழே இருக்கிற லோவை வந்து உடச்சி லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரீடெஸ்ட் போகிறதுக்காக மார்க்கெட் வந்து ரெடியாக இருக்குது. அது எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அங்கேருந்து கீழே வயலேட் பண்ண பிற்பாடு நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கே தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதோடைய சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நம்ம எடுத்த முழு அந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை நம்ம ப்ரீமியம் விசஸ் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியமில் ப்ராப்பரான ஒரு சப்ளை ஜோன் கிடச்சிருக்குது. இது வேலிடான ஜோன் தான். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த லைனில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதுக்கு கீழே நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. பட் இந்த செகண்ட் ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது கொஞ்சம் வேலிடாக தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் தான், அந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இந்த இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பும் சேம் பிளேஸில் இருக்கிறதுனால
2 பேர் சேர்ந்து ஒரு என்ட்ரியை இங்கே தள்ளுற மாதிரியான ஒரு ப்ரெஷர் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதையும் தாண்டி நிறையா என்ட்ரி விழுந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு தலைவர் கொஞ்சம் மேலே போவாப்பில் இந்த சப்ளை வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ட்ரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே நமக்கு சப்ளையில் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு பிரேக்கர் பிளாக்லேயோ இல்லை அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்கும் இல்லையா, லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கும்போது நம்ம அதில் வந்து என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் கிளியராக தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீடெஸ்ட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகணும். இந்த ப்ராப்பராக வந்து இப்போது அந்த ப்ரீமியம்குள்ளே வரணும் ஃபேர் வேல்யூக்கு. அப்படி வராமல் இங்கிருந்து கீழே உடச்சிட்டு போயிட்டான்னா இந்த டோட்டலாகவே இந்த சீனே மாறிடும். ஓகேங்களா? இன்னும் கீழே உடச்சிருச்சு, இந்த டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே கீழே உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இது சார்ட்டை வந்து மறுபரிசீலனை செய்யணும். இது ஒப்பேராக தான் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி போக முடியும். ஸோ இப்போ நான் காட்டுற இந்த சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு அப்படின்னா இங்கே லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிதுன்னா நீங்கள் பிரேக்கர் பிளாக்ல ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போய்க்கலாம். இதை ஏன்னா இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்கே கீழே டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இங்கே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா தான் அதை கன்ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் தான் அது சப்ளைக்கே போகும். ஓகேங்களா? அதுக்காக தான் 2 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிக்சர் கொடுத்துருக்குறேன். இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே போகாது, நீங்கள் இங்கே எல்லாம் செட் பண்ணிவிட்டு இங்கே டார்கெட் விட்டுடலாம். நோ டவுட், எந்த குழப்பமும் இல்லை. இங்கே கன்ஃபார்ம் ஆகலைன்னா தான் நீங்கள் இந்த சப்ளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே தட்டிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ஃபேர் வேல்யூ கேப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால 2 பேரோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கேருந்தே வந்து கீழே அடித்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஜிபிபி யூஎஸ்டியோடைய நிலவரம். அடுத்து வந்து யூரோ நியூசிலாண்ட். ஓகேங்களா? இந்த நியூசிலாண்ட் வந்து நான் தெளிவாக போட்டிருக்கேன். இதோட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து புல்லிஷ்க்கான ஒரு சீனை தான் க்ரியேட் பண்ணியிருக்குது. அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்போ அப்படியே ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. எங்கே வரைக்கும்னா இந்த பிஓஎஸில் தட்டி நம்ம மேலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ட்ரி வந்து நமக்கு கீழே தான் இருக்குது. எங்கே அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, மேலே ப்ரீமியம், ஈக்லிபிரியம், டிஸ்கவுண்ட் கீழே வரும்போது தான் நம்ம வந்து பை என்ட்ரி பார்க்கணும். ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்கிறதுனால நம்ம தெளிவாக போட்டோம். பிஓஎஸ் அப்புறம் பிஓஎஸ், இந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் நமக்கு ப்ராப்பராக கிடச்சதால் இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன்லேயோ இல்லை டிமாண்ட் ஜோன்லேயோ என்ட்ரி நம்ம போகலாம். அதுக்கான இதை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே மிட்டிகேஷன் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே இன்னொரு சேட்டில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஜிபிபிஎஸ்டில் பேசுன மாதிரி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சா நீங்கள் என்ட்ரி இங்கே போய்க்கலாம், பிரேக்கரில் வச்சுக்கலாம், இல்லை ஃபேர் வேல்யூ கேப் அதில் கிடைக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பில் போகலாம். ஆனால் அதை விட அதுக்கு கீழே இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, இந்த யூரோ நியூஸில் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து மார்க்கெட்டு வருதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். எதில் அப்படின்னா எங்கே ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த டிமாண்டில் வந்து மிட்டிகேஷன் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரிஸ்க் ரிவார்டுங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி வைக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல் இங்கே கொடுப்பீங்க. ஓகேங்களா? டார்கெட் இங்கே வரைக்கும் வைப்பீங்க. ஏன்னா கீழே டிமாண்ட்லேருந்து போகிறதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் அதையும் விட இன்னும் அதிகம் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி கீழே ஒரு டிமாண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு டிமாண்ட் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில், செகண்ட் டிமாண்ட் இந்த லோவர் டைம் ஃப்ரேமில். இதில் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எல் நல்லா குறையும். எஸ்எல் குறையும்போது நீங்கள் இங்கே வரைக்கும் எஸ்எல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது மிட்டிகேஷன் ஆகிடுச்சு இல்லையா. மிட்டிகேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வச்சாலே போதும். ஆல்மோஸ்ட்டு இப்போ நான் சும்மா ரேண்டமாக தான் போடுறோம், 1:8 வரை காட்டுது. இந்த மாதிரி அதிகமான ரிஸ்க் ரிவார்டு வந்து இதில் இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆனால் அதை ரீடெஸ்ட் கொடுத்தா தானே கிடைக்க முடியும். ரீடெஸ்ட் கொடுக்கலனா வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப் தான் போக முடியும்.
ஸோ இன்ஸ்டியூஷனோட என்ட்ரி எது அப்படின்னா அவனுங்க கை வைக்கிற இடம் இங்கே அது மட்டும்தான். ஃபஸ்ட்டு டிமாண்டு, செகண்ட் டிமாண்டு. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி மிஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இந்த பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரியை போட்டுருவாங்க. இந்த பிரேக்கர் பிளாக்கில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரியை போட்டு 1:1, 1:2 போதும்பா அப்படின்ட்டு நிற்பாங்க. இல்லைப்பா நமக்கு நான் வந்து என்ட்ரி போனால் போயிட்டு போகுது, நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் கேபிட்டலை வச்சுட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க பொறுமையாக இருந்து இந்த டிமாண்டில் அடிச்சிங்க அப்படின்னா சும்மா தரமான ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் இப்போதைக்கு இந்த யூரோ நியூசிலாண்டோடைய நிலவரம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், ஃபஸ்ட்டு வந்து கோல்டு பார்த்தோம் இல்லையா. கோல்டில் வந்து கை வச்சிடாதீங்க, 2 பக்கமும் சீன் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஜிபிபியூஎஸ்டியில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு ப்ராப்பராக மிட்டிகேஷன் ஆகுது அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப்பில் சப்ளை மிட்டிகேஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் செல் என்ட்ரி போகலாம், இந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். 3வது யூரோ நியூசிலாண்ட். ஓகேங்களா. யூரோ நியூசிலாண்ட்லேயும் சேம் தான். ஜிபிபிஎஸில் என்ன பார்த்தோமோ அது செல்லுக்கு பார்த்தோம், இது அப்படியே நேர் ஆப்போசிட் பைக்கு. ஓகேங்களா. இதுதான் நிலவரம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நான் எதாவது வேகமாக பேசிட்டேன், இல்லை நான் எதாவது புரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்டில் உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யலாம். ஓகேங்களா. இந்த சார்ட்டில் ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுட்டேன், இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், நீங்கள் இந்த இடத்த தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.